இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தரையை சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். யாத்ராகமம் 23 அதிகாரம் 25 வசனம். பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு பெண் பிறந்த சில மாதங்களில் ஊனமாக மாறிப்போனார்கள். அவர்களுடைய பெயர் குல்ஷான் ஃபாத்திமா என்ற குல்ஷான் எஸ்தர். அவருடைய பணக்கார தகப்பனார் அவர்கள் குணமாக வேண்டும் என்று பல முயற்சிகளை மேற்கொண்டார்கள். லண்டன் மாநகருக்கு அழைத்து சென்று எல்லா மருத்துவ சிகிச்சைகளையும் மேற்கொண்டனர். ஒன்றும் பலனளிக்கவில்லை. சவுதி அரேபியா தேசத்திற்கு அழைத்து சென்றார். மேலும் பல இடங்களுக்கு தெய்வ நம்பிக்கையோடு அழைத்து சென்றார். முடிவாக ஏமாற்றம் தான் கிடைத்தது. இறுதியாக பாகிஸ்தானுக்கு திரும்பினார்கள். ஒரு சில மாதங்களில் தான் நம்பின தகப்பனாரும் மரித்து போய்விட்டார். அந்த பெண்ணுக்கு கைவிடப்பட்ட சூழ்நிலை. தான் நம்பும் புத்தகத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தார். அந்த புத்தகம் முழுவதும் ஒரே இடத்தில் மாத்திரம்தான் அற்புத சுகத்தை பற்றி எழுதியிருந்தது. அது என்னவென்றால், இயேசு குருடர்களை பார்வையடைய செய்தார், முடவர்களை நடக்கச் செய்தார், செவிடர்களை கேட்கச் செய்தார் என்பதாகும். குல்ஷான் ஃபாத்திமாவுக்குள் ஒரு கேள்வி: யார் அந்த இயேசு? அவர்தான் சுகத்தை தருகிறவர் என்று இதில் எழுதியிருக்கிறது. யார் அவர்? அவரை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை அதிகமானது. ஒரு நாள் ராத்திரி கதவுகள் அடைக்கப்பட்டது, விளக்குகள் அணைக்கப்பட்டது. இருதயத்தில் விசுவாசத்தோடு இயேசு இயேசு என்று கூப்பிடத் தொடங்கினார். என்னுடைய முடம் நீங்க வேண்டும் என்று ஜெபிக்க ஆரம்பித்தார். திடீரென்று அந்த அறை முழுவதுமாக பிரகாசமான வெளிச்சம் தோன்றியது. கண்ணீரோடு குல்ஷான் ஜெபித்துக் கொண்டிருந்த வேளையில் இயேசு ஆணிகள் கடாவப்பட்ட கரத்தோடு தோன்றி, குல்ஷான், நீ என்னை நோக்கி விசுவாசத்தோடு கூப்பிட்டதால் நான் உன்னை குணமாக்க வந்தேன். நானே மெய்யான தெய்வம். இப்பொழுது நீ எழுந்து நட என்று சொன்னார். என்ன ஆச்சரியம்! கிட்டத்தட்ட 16 வருடங்கள் முடமாக இருந்த குல்ஷானின் குணமாகாத வியாதியை கர்த்தர் விலக்கி போட்டார். எழுந்து நடந்தார், துள்ளினார். அன்றிலிருந்து அவர்கள் எத்தனையோ போராட்டங்கள், எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் இயேசுதான் என் இரட்சகர், அவர்தான் உண்மையான தெய்வம் என்று பிரசங்கித்தார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நாம் ஆராதிக்கும் தேவன் வியாதியை விலக்கி போடுகிறவர். நாகமான் குஷ்டத்தினால் அவதிப்பட்டு கொண்டிருந்தான். எலிசா தீர்க்கதரிசி அவனை யோர்தான் நதியில் 7 முறை மூழ்கும்படி சொன்னார். ஆரம்பத்தில் நாகமானுக்கு எலிசா சொன்ன காரியம் கோபத்தை கொண்டு வருவதாக இருந்தாலும் கடைசியில் அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். அவன் 7வது முறை நதியில் மூழ்கி எழுந்திருக்கும் போது அவனுடைய உடல் சிறு குழந்தையின் சரீரத்தை போல மாறிவிட்டது. ஆம், சிறு கீழ்ப்படிதல் மூலமாக உங்கள் வியாதி உங்களை விட்டு போகும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். குஷ்டரோகி, திமிர்வாதக்காரன், நடக்க இயலாதவர்கள், பார்க்கும் திறனை இழந்தவர்கள், ஜுரத்தோடு இருந்த பேதுருவின் மாமி என அனைவரையும் இயேசு குணமாக்கினார் என்றால் உங்கள் வியாதியையும் குணமாக்க இயேசுவால் கூடும். மருத்துவர்கள் மருந்துகளைத்தான் கொடுப்பார்கள். நான் உன் நோயை குணமாக்கி விடுவேன் என்று சொல்ல மாட்டார்கள். இயேசு ஒருவரே உன் வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என கூறியுள்ளார். எப்பேற்பட்ட வியாதியாயிருந்தாலும் தேவன் மேல் விசுவாசமாயிருங்கள். தேவன் பூரண சுகம் தருவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்துவள் நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் கூட பல்வேறு விதமான கொடிய வியாதிகளினால் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா கலங்கி ஆண்டவரை வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம். ஆண்டவரே, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொன்ன தேவனப்பா, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்ன தேவனப்பா, ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களுடைய கர்த்தாவே ஸ்தோத்திர எல்லா விதமான நோய்களிலிருந்து ஒரு விடுதலை என் தேவன் இந்த நாளிலே கொடுப்பீராக. ராஜா, ஒரு பெரிய சாட்சியா என் தேவனில் அவர்களை மாற்றுவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.